நன்றி திரு காந்தி கண்ணதாசன் அவர்களே. ஒரு நிமிட சாதனையாளர் திரு லேனா அவர்கள். நேரத்தை பற்றி இவர் பேசுவதை கேட்டவர்களுக்கு நேரத்தின் அருமை பற்றி நன்கு தெரியும். நம் எல்லோருக்கும் பள்ளியில் படிக்கும் போது சில நண்பர்கள், கல்லூரியில் பயிலும் போது இன்னும் சில நண்பர்கள், பணியில் இன்னும் வேறு சில நண்பர்களாக இருப்பதுதான் வழக்கமாக உள்ளது. இன்றும் அன்று பள்ளியில் படித்த போது பழைய நண்பரை பார்த்தால் எங்கேயோ பார்த்த முகம் என்று யோசித்து நினைவுகளை திரட்டி பெயரை நினைவு கூற முயன்று தோற்று போனவர்கள் நம்மில் அநேகம் பேர். ஆனால் அன்று முதல் இன்று வரை பள்ளி தோழர்களை இன்னும் நண்பர்களாக தொடர்பு கொண்டு அவர்களை சந்தித்து நட்பிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பவர் திரு லேனா அவர்கள். இன்றும் இவருடன் முதல் வகுப்பு படித்த நண்பரின் நட்பு தொடர்கிறது. சக நண்பர்களின் முன்னேற்றத்தில் சந்தோஷப்படுபவர் என்று அவரது நண்பர்கள் சொல்கிறார்கள். இவர் சிறந்த பத்திரிகையாளர், நல்ல எழுத்தாளர், அருமையான பேச்சாளர், பேத்தி பிறந்த பிறகும் வாலிபராக இருக்கும் உலகம் சுற்றிய வாலிபர். இன்றைய விழா நாயகன் டாக்டர் பாஸ்கரன் அவர்களின் பள்ளி தோழர் தன்னுடைய தோழனுக்காக வாழ்த்துரை வழங்க திரு லேனா தமிழ்வாணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். திரு லேனா அவர்களுக்கு டாக்டர் பாஸ்கரன் அவர்களின் நண்பர் திரு ராமானுஜம் அவர்கள் பொன்னாடை போட்டுகின்றார். டாக்டர் பாஸ்கரன் அவர்களின் தம்பி திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகின்றார். இந்த விழாவினுடைய நாயகர் சரும நோய்கள் என்கிற இந்த அருமையான நூலினுடைய ஆசிரியர், என்னுடைய பள்ளி தோழர் டாக்டர் பாஸ்கரன் அவர்களே, அருமையாக இறைவணக்கம் பாடிய அன்புக்குரிய திருமதி போனா ராஜகோபால் அவர்களே, நம் அனைவரையும் வரவேற்ற டாக்டர் அவர்களுடைய அருமை புதல்வி அஞ்சனா அவர்களே, அருமையானதொரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய புரட்சி இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களே, தமிழகத்தினுடைய புகழ்மிக்க தோல் மருத்துவர் பேட்ரிக் ஏசுரியான் அவர்களே, என்னுடைய அருமை தோழர் சக பதிப்பாளர் காந்தி கண்ணதாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வளமான தமிழால், அழகான தமிழால் தொகுத்துரைத்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய திருமதி முத்தழகு அவர்களே, கிழக்கு பதிப்பகத்தினுடைய பெருமைக்குரிய உரிமையாளர் பத்ரி அவர்களே, பாஸ்கருடைய குடும்பத்தை சேர்ந்த நண்பர்களே, குடும்பத்தை சேர்ந்தவர்களே, நண்பர்களே, 11 Bs நண்பர்களே, இங்கே கூடியிருக்கிற மருத்துவர்களே, விருந்தினர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த கடைசியில பேசுற மாதிரியான கஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. எழுதி வச்ச குறிப்புல ஒவ்வொன்னா அடிச்சு எல்லாரும் பேசி, டாக்டர் வேற எல்லாரும் மருத்துவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, சீக்கிரம் விழாவை முடிக்கணும்னு வேற சொல்லி ரொம்ப கடைசியா பேசுவது என்பது ஒரு பெரிய சரி புலம்பலை விட்டு விஷயத்துக்கு வருகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் நேரத்திற்கு ஆரம்பித்திருக்கிறது என்றால் அது டாக்டர் பாஸ்கரால் மட்டும்தான் முடிந்திருக்கிறது. 4 மணிக்கு ஒரு அரங்கை நிரப்ப முடியும் என்றால் அது டாக்டரால் மட்டும்தான் முடியும். எவ்வளவு நேரம் பேசலாம் என்கிற முடிவை நான் இன்னும் செய்யவில்லை. இந்த முன்பகுதியில் இருக்கிறார்களே ரொம்ப நல்லவர்கள், எவ்வளவு எடுத்தாலும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் பொறுமையாக. நடுப்பகுதியில் இருக்கிறார்களே அவர்கள் பேச்சிலே சுவை குந்தினால் மெல்ல நெளிவார்கள், தலையை சுரிவார்கள், அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் கூட்டம் உடைய கட்டுப்பாட்டை விட்டு போய்விட்டது என்று. இந்த பின்பகுதியில் இருக்கிறார்களே அவர்கள்தான் கூட்டத்தினுடைய உண்மையான நாடிகள். அவர்களை மனதிலே கொண்டு நான் பேசுவேன். ஒரு மேடையிலே ஒரு அரசியல்வாதி பேசிக் கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு சீட்டு வந்தது. உடனே பேச்சை நிறுத்தி விட்டார். அரசியல்வாதிகள்
சீட்டுக்கெல்லாம் பேச்சையெல்லாம் நிறுத்திவிட மாட்டார். அதை விட வன்மையான சில முறைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், அந்த சீட்டில் அப்படி என்ன இருந்தது, இப்படி உடனே அந்த பீட்டாவை நிறுத்தி விட்டார் என்று. அந்த சீட்டிலே போய் எல்லாரும் போய் பார்த்தார்கள். தலைவரே, கூட்டி வந்த கூட்டம் ஓவர் டைம் கேட்கிறது என்று அது அவ்வளவுதான். உடனே அவர் பேச்சை நிறுத்தி விட்டார். ஆனால் அன்பால் கூடி வந்த கூட்டம் ஒன்று இருக்கிறது என்றால் அது இந்த அரங்கிலே கூடியிருக்கிற கூட்டம் தான் என்பதை நிச்சயமாக நான் சொல்ல முடியும். என்னுடன் படித்த தோழர் என்னுடைய இனத்தவராக ஆகியிருக்கிறார் என்பதிலே எனக்கு ரொம்ப பெருமை. என்னுடைய இனத்தவர் என்று நான் சொல்வது எழுத்தாளர் என்கிற இனத்திலே அவர் சேர்ந்திருக்கிறார் என்பது. எழுதுவது என்பது பெரிய தவம், அது எல்லோருக்கும் வந்துவிடாது. ஒரு நல்ல நகைச்சுவை ஆழ்ந்து கவனித்தால் புரியும், இல்லை என்றால் வீட்டிற்கு போய் தான் சிரிக்க முடியாத இருக்கும். வெளிநாட்டிலே கணவன், உள்ளூரிலே மனைவி. வெளிநாட்டிலே இருக்கிற கணவன் மனைவிக்கு கடிதம் எழுதினான், அன்பே தயவு செய்து ஆண்களுடன் பழகாதே, பெண்களுடன் மட்டும் பழகு, நானும் இந்த நாட்டில் அவ்வாறே நடந்து கொள்கிறேன். இதை படிச்சது அம்மா அலறிட்டாங்க. அவன் ரொம்ப நல்லவன், எழுத வந்தது ஒன்று, சொல்ல வந்தது வேறு. எழுதுவது என்பது எல்லோருக்கும் வந்துவிடாத கலை. விடுதியில் இருக்கிற மாணவன் தந்தைக்கு கடிதம் எழுதினான், அன்புள்ள அப்பா, நலமறிய 4000 ரூபாய் பணம் அனுப்பும். அதற்கு மேலே அவனுக்கு எழுத வரவில்லை. ஆனால் ஒரு தொழில்முறை அல்லாத ஒரு மருத்துவர் இந்த அளவிற்கு தெளிவாக, விளங்கும்படியாக, புரியும்படியாக, பாமரனை எட்டும்படியாக, எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு மருத்துவ நூலை எழுதுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. உண்மையிலேயே டாக்டர் பாஸ்கரிடம் நான் இவ்வளவு ஒரு ஆற்றல் அடங்கி கிடக்கிறது என்பதை இதுவரை நான் உணர்ந்தேன் இல்லை. கூடவே பழகுவார்கள், கூடவே திரிவார்கள், ஆனால் திடீரென்று ஒரு விஸ்வரூபம் எடுப்பார்கள். அப்படி விஸ்வரூபம் எடுத்திருக்கிற மருத்துவன் தான் என்னுடைய அருமை நண்பன் பாஸ்கர் என்பதிலே எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி, பெருமை. ஜான் கார்லைல் என்கிற ஒரு பெரிய மேதை சொன்னான், இந்த உலகிலே நீ உன்னுடைய புகழ் உனக்கு பிறகும் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ 3 காரியங்களை செய்திருக்க வேண்டும். ஒன்று, ஒரு சொல்லிக் கொள்ளும்படியான, பேர் சொல்லிக் கொள்ளும்படியான ஒரு மகனை நீ பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, உனக்கு பின்னாலும் உன்னை பற்றி பேசுகிற ஒரு வீடு ஒன்று, அருமையான வீடு ஒன்றை கட்டியிருக்க வேண்டும். மூன்றாவது, உனக்கு பிறகும் காலங்கடந்து நிற்கிற ஒரு நூலை நீ எழுதியிருக்க வேண்டும். மகனை பெறவில்லை என்று இல்லையே தவிர 2 அருமையான மகள்களை பெற்றிருக்கிறார். சொல்லிக் கொள்ளும்படியான பிள்ளைகளாக பெற்றிருக்கிறார். அவள் அஞ்சனாவை இங்கே பார்த்தேன். ஆங்கிலம் படித்து வளர்ந்த பிள்ளை, ஆனால் சிறிது கூட பிழை இல்லாமல், உச்சரிப்பை தவறில்லாமல் தமிழை பேசிய பொழுது உண்மையிலே நான் ரொம்பவும் பெருமைப்பட்டேன். இப்படிப்பட்ட ஒரு மகளை பெற்றதற்காக உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டும். ஒரு ஆங்கிலம் பின்னல் உண்மையை பாராட்டினான். டாக்டர் பாஸ்கர் ஒரு செல்ஃப் மேட் மேன். ஒரு எளிமையான குடும்பத்திலே பிறந்து இந்த அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே சில அருமையான நல்ல பண்புகள் இருக்கின்றன என்பதுதான். தாய் தந்தையரை போற்றுகிறவர்கள் வாழ்க்கையிலே வீணானதாக வரலாறே கிடையாது. அதற்கு பாஸ்கர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவருடைய வீட்டிலையும் சரி, அவருடைய கிளினிக்லையும் சரி, எங்க பார்த்தாலும் அவருடைய தாயின் படமாக இருக்கு. தாயை இந்த அளவுக்கு நேசித்தவர்களை பார்ப்பது அறிவு. அதே போல தந்தையை, அவர்கள் ஜெயராம் அவர்கள் கூட ஒரு மகனை நண்பர் போல நடத்துகிற ஒரு அருமையான ஒரு தந்தை. அவருக்கு வாய்த்த பெற்றோர்கள் எப்பேற்பட்ட பெற்றோர், எப்பேற்பட்ட மகனை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். உண்மையிலே நான் பாராட்டுகிறேன். ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது அமைகிற வாழ்க்கை துணையிலே இருக்கிறது. கலா என்கிற அருமையான ஒரு வாழ்க்கை துணை அமைந்த நாள்தான் டாக்டர் பாஸ்கர் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடிந்தது என்றால் உண்மையிலே அதில் எந்தவிதமான 2 பேர் கருத்து ஏற்க முடியாது. அவர்கள் வங்கியிலே வேலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். டாக்டருக்கு பொறுப்பு கூட கூட இனிமேல் வங்கி பொருத்தமில்லை என்று அதை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர இல்லத்தரசியாக மாறுவதற்கு எத்தனை பேருக்கு துணிவு இருக்கிறது, யாருக்கு அந்த மனம் வரும்? உண்மையிலேயே அவர் ரொம்ப கொடுத்து வைத்தவர் என்று நாங்கள் எண்ணிக்கொள்கிறோம். இந்த நூல் உருவாக வேண்டும் என்று முதலிலே மிகவும் வித்திட்டவர் என்னுடைய சகோதரர் ரவி தமிழ்வாணன் என்பதை மிகவும் நான்
அடக்கத்தோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பாஸ்கர், நீங்க கண்டிப்பா ஒரு நூல் எழுதணும். எவ்வளவுதான் பெரிய மருத்துவராக இருந்தாலும் ஒரு நூல் என்பது உங்களுடைய பெயரில் வெளிவர வேண்டும் என்று ரொம்ப வலியுறுத்தி சொல்லி, அது காந்திகணாசன் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு கிழக்கு பதிப்பகத்தினுடைய வெளியீடாக வந்ததிலே எனக்கு ரொம்பவும் பெருமை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு மாபெரும் பதிப்பகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான பதிப்பகத்தில் வெளிவந்ததுதான் பெருமை. ஒரு மணிமேலை பிரசுர நூலாக வெளிவந்திருந்தால் கூட ஏதோ நண்பன் வெளியிட்டு விட்டால் வேறு வழி இல்லாமல் ஏதோ பேசிக் கொண்டு விட்டு வெளியிட்டு விட்டார்கள் என்று வந்துவிடும். ஆனால் வெளியிலிருந்து வந்த ஒரு பதிப்பகம் என்னுடைய நண்பனை அங்கீகரித்திருக்கிறது என்பதுதான் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமை. தமிழ்நாட்டிலே பெரிய சாபக்கேடு என்னவென்றால் மருத்துவர்கள் அல்லாதவர்கள் தான் அதிகமான மருத்துவ நூல்களை இங்கே எழுதியிருக்கிறார். 98 மருத்துவ நூல்கள் தமிழகத்திலே மருத்துவர்கள் அல்லாதவர்களால் எழுதப்பட்டது. 2% தான் மருத்துவர்களால் எழுதப்பட்டது. தமிழ்நாட்டில் பெயரை சொல்லக்கூடாத நாகரிகமில்லை 45 மருத்துவ நூல்களை ஒரு மருத்துவர் அல்லாத ஒருவர் எழுதியிருக்கிறார். அவர் எப்படி இறந்தார் என்று கேள்விப்பட்டால் இந்த 45 நூல்களை படித்தவருடைய நிலையை பற்றி எனக்கு ரொம்ப கவலையாகிவிட்டது. வெறும் வயிற்றிலே நிறைய ஆன்டிபயாட்டிக்களை சாப்பிட்டே அவர் இறந்து போனார். ஒரு சாதாரணமான விஷயம் இது. எதையும் சாப்பிட்டு விட்டு தான் ஆன்டிபயாட்டிக்களை சாப்பிட வேண்டும் என்பது ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட தெரிந்தது. ஆனால் அந்த மனிதர் வெவ்வேறு பெயர்களிலே எழுதியிருக்கிற அந்த மருத்துவ நூல்கள் எழுதியிருக்கிற அந்த நபர் மருத்துவம் கொஞ்சம் கூட அறியாமல் அவர் எழுதியிருக்கிறார். அமெரிக்காவை பார் என்று ஒரு நூல் வெளிவந்தது அண்மையிலே. அவரை நான் சந்திக்க நேர்ந்தது. அமெரிக்காவிற்கு நீங்கள் எத்தனை முறை போனீர்கள் என்று நான் கேட்டேன். நான் போனதே இல்லை என்று சொன்னார். அட பாய மனுஷன், அமெரிக்கா பார் எழுதியிருக்கிறேன். அமெரிக்காவை பார் என்றுதானே எழுதியிருக்கிறேன். அப்படியெல்லாம் தப்பிப்பவர்கள் இருக்கிறார். ஆனால் விஷயம் அறிந்தவர்கள் தான் இந்த நூலை எழுத வேண்டும் என்பதிலே எங்களை போன்றவர்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எனவே அந்த வகையில் இவ்வளவு ஆண்டு கால அனுபவம் மருத்துவத்துறையிலே பெற்றிருக்கிற அவர் இந்த நூலை மிகச் சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த நூலிலே நிறைய சொல்ல வேண்டும், நேரம் குறைவாக இருக்கிறது. மக்களுடைய அறியாமையை, மூடப்பழக்கங்களை பற்றி விளாசு என்று விளாசி இருக்கிறார். எவ்வளவு தவறான கருத்துக்களோடு நாம் இருக்கிறோம் என்பதை பொறுத்து எவ்வளவோ கருத்துக்களை அவர் அள்ளி தெளித்திருக்கிறார். நான் சொன்ன போல காந்திகணாசன் தந்த விளக்கத்தை போல மருந்துகளை எல்லாம் அப்படியே வெளிப்படையாக சொல்லிவிட்டால் அது சரியாக வராது என்பதை அந்த நூலில் ஒரு பகுதியில் குறிப்பிடுகிறார். தோல் தொல்லைகள் இருந்தால் அவர்களிடத்தில் 16 வகையான கேள்விகளை கேட்க வேண்டும் என்று அவர் அந்த ஒரு பகுதியிலே ஒரு பக்கத்திலே குறிப்பிடுகிறார். அதை நான் 16 கேள்விகளையும் குறிப்பிடுகிறார். அந்த 16 கேள்விகளுக்கும் விடை வெளிவந்தால் தான் அந்த நோய்க்கோ அல்லது அந்த தொல்லைக்கோ என்னால் மருந்து கொடுக்க முடியும் என்று மிக மிக நன்றாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஒரு ரெடிமேடாக ஒரு தீர்வையோ ஒரு சிக்கலுக்கு மருந்தையோ சொல்லிவிட்டால் அது தவறாக ஆகிவிடும் என்பதையும் அவர் ரொம்ப நன்றாக சொல்லியிருக்கார். இந்த நூல்ல நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம் எழுதியிருக்காரு. ரொம்ப தேய்ச்சி குளிக்காதீங்கன்னு எழுதியிருக்காரு. உண்மையா நீங்க படிச்சு பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா நம்முடைய தோல்ல ஒரு வித எண்ணெய் பசை இருக்கான். சில பேர் என்ன பண்றாங்க, இந்த வைக்கல போட்டு மாட்டை போட்டு தேய்க்கிற மாதிரி இந்த ஆர்டிபிஷியலா வர்றது, அப்புறம் இந்த பீர்க்கங்காயில வர்ற அந்த இது இருக்கு இல்லையா, நரம்பு, இதெல்லாம் போட்டு தினமும் தேய்ச்சி குளிக்கிறாங்க. நல்லது இல்லைன்னு அவர் குறிப்பிடுறாரு. இந்த பலமே செய்து கொண்டிருக்கிற ஒரு தவறு. உடம்புல இயற்கையா இருக்கிற எண்ணெய் பசையை நாம் நீக்கி விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு தோல் வறண்ட தன்மை அடைந்து அதன் மூலமாக பாதிப்புகளை அடையும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். நிறைய மூடத்தனமான எண்ணங்களை இந்த நூலிலே அவர் உடைத்து வெளிவந்து இருப்பது அந்த நூலிலே எனக்கு ரொம்ப பிடித்த விஷயமாக இருக்கிறது. அதே போல இந்த முகப்பரு இருக்கிற டீனேஜர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். இந்த எண்ணெய் சமாச்சாரம், மசாலா சமாச்சாரம் எல்லாம் சாப்பிட்டா முகப்பரு நிறைய வரும்னு ஏதோ தவறான நம்பிக்கைகள் இருக்கு. இது இதுவரைக்கும் நிரூபிக்கப்படாத உண்மை என்று ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார். அவ்வளவுதான். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இனிமே வெளுத்து கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே எல்லாம் பீஸா கார்னர்லயும் இதுலயும் தான் அவங்க அதிகமான நேரத்தை செலவழிச்சுட்டு இருக்கிறாங்க. சில நிறைய படித்தவர்களே கொண்டிருக்கிற தவறான நம்பிக்கைகளை உடைப்பது இந்த நூலாக இருக்கிறது. அதுதான் இந்த நூலிலே எதை பற்றி இல்லை என்பதுதான் கேள்வி. எல்லா விதமான தோல் நோய்களை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. காந்திகணம் சொன்னதை போல 600 விதமான தோல் நோய்கள் இருக்கணும். அதாவது உடம்புல ஒரு பகுதி எடுத்துட்டோம்னா அதுல தோலுக்கு தான் அதிகமான வியாதி இருக்கணும். வேற எந்த விதமான ஹார்ட்னா ஒரு 10 விதமான ப்ராப்ளம் தான் இருக்க முடியும். ஒரு எலும்புனா அதுல ஒரு 20 விதமான ப்ராப்ளம் தான் இருக்க முடியும். ஆனா தோல் என்று சொன்னால் அதுல 600 விதமான பிரச்சனைகள் இருக்க முடியும் என்பது கூட ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது.
அப்புறம் சோரியாசிஸ் போன்ற நோய்கள் தொட்டா ஒட்டிக்கும், பக்கத்துல யாரும் உட்கார்ந்துட கூடாது அப்படிலாம் தவறான அபிப்பிராயத்தில் இருக்கும் இல்லையா. சோரியாசிஸ் இஸ் நாட் கண்டேஜியஸ் இருக்கு. அது வந்து ஒரு ஒட்டு வியாதி அல்ல, அது வந்து பரம்பரை வியாதி என்று குறிப்பிடுகிறார். நாம் எழுதியிருக்கிற, நாம் நம்பிக்கொண்டிருக்கிற பல விஷயங்களை உடைப்பதாக இந்த நூல் இருக்கிறது. அன்பு கூர்ந்து இந்த அரங்கை விட்டு வெளியேறும் பொழுது இந்த நூலினை ஒன்றை வாங்கி செல்லுங்க. நான் கிழக்கு பதிப்பகத்தை சேர்ந்தவன் அல்ல, நண்பருக்காக நான் பேசவில்லை. இந்த நூலை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. பாலச்சந்தர் அவர்களை பற்றி ஒரு நூலை வெளியிட்டோம், ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்டார்கள், கமலஹாசன் அவர்கள் வாங்கி கொண்டார். ஒரு பதிப்பாளன் என்ற வகையிலே எனக்கு அந்த கவுண்டர் சேல்ஸ் மேலேயே தான் கொஞ்சம் ஒரு கண்ணு இருந்தது. எவ்வளவு நூல் வித்திருக்கோம், எவ்வளவு நூல் வித்திருக்கோம், எல்லாம் நூல் இதெல்லாம் முடிஞ்சு, நூல் விழாலாம் முடிஞ்சோன்னா போய் எவ்வளோன்னு கேட்டேன். 16 நூல் வந்து வெளியில போயிருக்கு. ஒரு 10 பேர் நாளைக்கு பணம் தரேன்னு கொண்டு போயிருக்கீங்க. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ரசிப்பாங்க, பிரமாமா கை தட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் வெறுங்கையோட போயிடுவாங்க. அதல்ல டாக்டர் பாஸ்கருக்கோ அல்லது நம்மை பற்றி நமக்கு இருக்கிற அக்கறைக்கோ நாம் வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு பண்பாடு என்னவென்று சொன்னால், ஒரு நூல் வெளியீட்டு விழா அவையிலே அந்த நூலை வாங்கி அதை படிப்பதன் மூலமாக நாமும் நன்மை அடைகிறோம், பதிப்பாளர்களுக்கும் நன்மை செய்கிறோம். இந்த எந்த ஒரு சமூகம் பதிப்பாளரையும் அல்லது எழுத்தாளரையும் படைப்பாளரையும் நேசிக்கிறதோ, தலைமையில் வைத்துக் கொண்டு போற்றுகிறதோ, அந்த சமுதாயம் தான் சிறந்த சமுதாயமாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். எனவே அந்த வகையில் படிக்கிற பழக்கம் ரொம்ப குறைந்து விட்டது. அது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. தொலைக்காட்சி பார்க்கிற பழக்கம் தான் ரொம்ப அதிகமாக ஆகியிருக்கிறது. நான் யாரை பார்த்து நான் பொறாமைப்படுவதில்லை, ஒரே ஒருவரை தவிர. இந்த நூலகரை பார்த்து தான் நான் ரொம்ப பொறாமைப்படுவேன். எப்படி இவ்வளவு நூல்களை படிக்கிறதற்காக ஒரு சம்பளம் கொடுக்கிறார்கள், இப்படி ஒரு வேலை நமக்கு கிடைக்காதா என்றெல்லாம் கூட நான் ஏங்குவது. எங்களுடைய நூலகத்திலே ஒரு நூலகர் இருக்கிறார், அவர் பெயர் விஸ்வநாதன் என்று பெயர். அவரை நான் எப்பொழுது பார்த்தாலும் ரொம்ப ஏக்கமாக பார்ப்பேன். என்ன சார் இவ்வளவு வாய்ப்பு இருந்தும், இவ்வளவு உங்களை சுற்றி இவ்வளவு அறிவு பொக்கிஷங்கள் இருக்கு, ஏன் படிக்கவே மாட்டேங்கிறீங்க? படிச்சா எனக்கு வேலை போயிருந்தா என்ன, அது புதுசா இருக்கு, நம்ம எங்கேயுமே கேள்விப்படாதாங்க. படிச்சா அப்படி வேலை போகும், இல்ல படிச்சா எனக்கு தூக்கமா வருது. நான் ஒரு நூல் என்பது ஒரு மனிதனை புரட்டி போடுகிற எண்ணமாக இருக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய தமிழக அரசியல்வாதி என்னிடத்தில் ரொம்ப சந்தோஷமாக சொன்னார், ஒரு பக்க கற்றை படிக்காமல் நான் தூங்குவதே இல்லை. நான் டெல்லிக்கு போனால் கூட என்னுடைய உதவியாளரை வைத்து நான் என்னுடைய தலையணையுடைய அடியிலே நான் சென்னையில வைத்து விட சொல்வேன். சென்னை வந்ததுமே நான் படித்து விட்டு தான் தூங்குவேன் என்று சொன்னேன். என்னுடைய மனைவி இங்கே வந்திருக்கிறாள், அவர்கிட்ட ரொம்ப பெருமையாக சொன்னேன். பிரஸ்தாபங்களை வேறு யாரிடத்துல போய் நம்ம அடக்க முடியும்? நான் என்னுடைய மனைவிடத்துல சொன்னேன், இந்த மாதிரி தமிழகத்தினுடைய மிக அறியப்பட்ட அரசியல்வாதி இப்படி சொன்னார் என்று. அவர் சொன்னா, இதை விட வெட்கக்கடமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. என்ன அப்படி சொல்லிட்டேன் நான்? இல்ல படிச்சா ஒரு மனிதனுக்கு வந்து தூக்கம் வரக்கூடாது, என்ன தாலாட்டு புஸ்தகமா அப்படின்னு கேட்டா, ஓ அப்படி ஒரு கோணம் இருக்கிறதோ என்ன நான் நினைத்தேன். எனவே படிக்கிற பழக்கம் என்பது அதிகப்பட வேண்டும். இவ்வளவுதான் நவீனங்கள் வந்தாலும் நாம் படிக்கிற பழக்கத்தை விட்டுக் கொடுக்கூடாது. இது போன்ற நன்மை செய்கிற புத்தகங்களை அவசியம் படிக்க வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய பாஸ்கருக்கு இவ்வளவு பெரிய பெருமை கிடைத்ததிலே ரொம்ப எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. இந்த ஒரு நூலோடு நின்று விடக்கூடாது, நீங்கள் நிறைய படைப்புகளை தர வேண்டும் என்று சொல்லி இந்த நல் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி.